ஆவி உலகம் மிக நிஜமானது. அந்த ஆவி உலகத்திலே நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆவி உலகத்திலே தான் கடவுள் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். அந்த ஆவி உலகத்தில் தான் பிசாசும் இருக்கிறான். தேவனுடைய நன்மையும் இருக்கிறது, பிசாசனுடைய தீமையும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை நடக்க வேண்டுமா, தீமை நடக்க வேண்டுமா என்பது ஆவி உலகத்தினுடைய முடிவில் இல்லை, நம்முடைய முடிவில் தான் இருக்கிறது, நம்முடைய தீர்மானத்தில் தான் இருக்கிறது. ஃபைனலாக ஆவி உலகத்திலிருந்து தான் எதுனாலும் வரப்போகுது. காணப்படாத அந்த ஆவி உலகத்திலிருந்து தான் நன்மைனாலும் தீமைனாலும் அந்த காணப்படாத உலகத்திலிருந்து தான் வரப்போகிறது. காணப்படாத உலகத்திலிருந்து நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் காணப்படுகிற இந்த உலகத்தின் மேலே கண்களை வைத்து காணப்படுகிற இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை சிந்தித்து யோசித்து அதையே தியானித்து கொண்டிருக்கும் பொழுது காணப்படாத உலகத்தில் இருக்கிற நன்மைக்கு பதிலாக காணப்படாத உலகத்தில் இருக்கிற தீமைகளை நாம் நினைக்கவும் தியானிக்கவும் அதை சுதந்திரிக்கவும் இந்த காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நம்மை வழி நடத்திவிடும். இட் இஸ் அ லா. இந்த லா ஆஃப் ஃபெய்த், விசுவாச பிரமாணத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோமே. இந்த விசுவாச பிரமாணத்தினுடைய ஒரு முக்கியமான விதி, இந்த கோட்பாட்டினுடைய ஒரு முக்கியமான கோட்பாடு என்னவென்றால், காணப்படுகிற உலகத்தின் மேல் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் அதிகமாய் நாம் நிலைநிறுத்தும் போது, அதிலேயே கவனத்தை செலுத்தும் போது, அது நம்மை காணப்படாத உலகத்தில் இருக்கிற தீமைக்கு நேராய் வழி நடத்திவிடும். இட் இஸ் அ லா. இட் இஸ் அ லா. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற ஏத்தியனை குறித்தும், எமோரியனை குறித்தும், கானானியனை குறித்தும், ராட்சதனை குறித்தும் அவனை பெருசா நினைச்சு அதை குறித்து அதிகமாக சிந்தித்து அவனையே கண்ணு முன்னால அவர்கள் நிறுத்தினதுனால அவர்கள் காணப்படாத, இன்னும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்காத, இன்னும் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்காத ஒரு தீமையை மனதுக்குள்ள கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. அவர்கள் மனது காணப்படாத ஒரு தீமையை நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. காணப்படாத ஒரு தீய காரியத்தை மனதில் நினைத்து அதில் ஒரு நிச்சயம் அவங்களுக்கு வந்துருச்சு. அது என்ன காணப்படாத தீமை? நம்ம கானானுக்குள்ள போகணும்னு முயற்சித்தோம்னா நம்மளால் போக முடியாது. அந்த ராட்சதர்கள் நம்மை அழித்து விடுவார்கள். இன்னும் இவங்க அங்கே போகலை, இன்னும் ராட்சதர்களோட போராடலை, இன்னும் ராட்சதர்களோட சண்டை போடலை. சண்டை போட்டு அதுக்கப்புறம்ல அதனுடைய முடிவு வரணும். ஆனால் காணப்படுகிற இந்த காரியத்தை ரொம்ப பெருசாக மனதுக்குள்ளே கொண்டு போனதுனால இங்கேயே இன்னும் போகாமலே காணப்படாத தீமையாகிய மரணத்தை குறித்த எண்ணம், அதை குறித்த அச்சம் அவர்களுக்குள்ளே வந்து விட்டது. இப்போ நல்ல கவனிங்க. காணப்படுகிறவைகளின் நிச்சயம் அவிசுவாசம். நல்ல கவனிங்க. இதை நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காணப்படாதவைகளின் நிச்சயம் விசுவாசம், காணப்படுகிறவைகளின் நிச்சயம் அவிசுவாசம். இப்ப இந்த காணப்படுகிறவைகளை குறித்த அந்த நிச்சயத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள வைக்கும்போது, அதுல நம்முடைய மனதை செலுத்தும் போது, அந்த சூழ்நிலை, அந்த பிரச்சனை, அந்த தேவை, அந்த கடன், அந்த வியாதி, அந்த பலவீனம், இதெல்லாம் காணப்படுகிற உலகத்தோடு தொடர்புடையது. இதில் நம்ம கவனத்தை செலுத்தும் போது நம்மை அறியாமல் நம்முடைய மனது காணப்படாத தீமையை குறித்து நினைக்க ஆரம்பித்து விடுகிறது. கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒன்றை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். காணப்படாத தீமை ஒருவேளை இப்படி ஆயிருமோ, ஒருவேளை அது அப்படி நடந்துருமோ, இது இப்படி முடிஞ்சிருமோ, இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே வரும் பொழுது நம்மை அறியாமல்
மனசில் பயம் உண்டாகி விடுகிறது. அப்போது நல்லா கவனிக்கணும், நான் சொல்கிறத நல்லா விளங்கிக்கோங்க. அவிசுவாசம் என்பது காணப்படுகிறவைகளின் நிச்சயம். பயம் என்பது காணப்படாத தீமைகளை குறித்த நிச்சயம். காணப்படாத தீமைகளின் நிச்சயம்தான் பயம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பயம்தான் உள்ள தொற்றிக்கொண்டு அந்த பயத்தினால தான் அலறுகிறார்கள், அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். ஐயோ நம்மளால் போக முடியாது, போனோன்னா செத்துருவோம், போனோன்னா நம்மளை கொன்றுவாங்க. ஏன்னா அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். பாருங்க, இந்த காணப்படுகிற உலகத்தின் மேலே கண்ணை பதிக்கும்போது அது இட் லீட்ஸ் அஸ் டு ஃபியர். கவனிங்க, ஃபியர் ஹேஸ் பவர். ஃபெய்த்துக்கு எப்படி வல்லம் இருக்குதோ அதுபோல மனிதனுடைய பயத்துக்கும் சக்தி இருக்கிறது. அது என்ன சக்தினா, தீமைகளை அட்ராக்ட் பண்ணும் வாழ்க்கைக்குள்ள. மனுஷன் பயப்படும் பொழுது காணப்படாத உலகத்தில் இருக்கிற பிசாசினுடைய தீமைகள் இவனுடைய வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கு வாசலை திறந்து விடுகிறான் மனிதன், பயந்து பயந்து பயந்து. அதனால தான் கர்த்தர் திரும்ப திரும்ப பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு பல முறை கர்த்தர் எச்சரிக்கிறார். ஏன்னா விசுவாசம் நன்மைகளை அட்ராக்ட் பண்ணும், பயம் தீமைகளை அட்ராக்ட் பண்ணும். இப்போ லா என்னன்னா, நம்ம காணப்படுகிற உலகத்தோடு ரொம்ப தொடர்பு வைத்து காணப்படுகிற உலகத்தில் நடக்கிற காரியங்களை மாத்திரமே மனதில் நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அதனுடைய பை ப்ராடக்ட், அதனுடைய விளைவு, அதனுடைய ரிசல்ட் என்னன்னா, காணப்படாத தீமை குறித்த எண்ணம் மைண்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அது வரும் பொழுது இட் அட்ராக்ட்ஸ். எதை நினைக்குதோ அது அப்படியே வாழ்க்கையில் அது நடப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு விடுகிறது. இதைத்தான் யோபு சொன்னான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. ஸோ இதை மறுபடியும் நான் சொல்கிறேன், ஏன்னா இது உங்களுக்கு நல்லா புரியணும். கர்த்தருடைய ஆவியானவர் இதை விளங்க வைக்கணும். காணப்படுகிற உலகத்தின் மேலே நீங்கள் அதிகமாக கவனத்தை செலுத்தும் பொழுது அது காணப்படாத தீமையை குறித்து உங்களை நினைக்க வைக்கும். அதை குறித்து கவலைப்படவும் அதை குறித்து பயப்படவும் உங்களை வழிநடத்தும். இப்படித்தான் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இதில் தான் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு புதிய ஏற்பாட்டில் அற்புதமான ஒரு உதாரணம் இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம். இயேசுவும் சீஷர்களும் படகுல போய் கொண்டிருக்கிறார்கள். படகுல போகும்பொழுது பயங்கரமான காற்றும் அலையும் வந்து மோதுகிறது. படகு அமிழத்தக்கதாக அலைகள், பயங்கரமான அலைகள். இப்போ சீஷர்களுடைய பார்வையெல்லாம் அலைகளின் மேல் இருக்கிறது, காற்றின் மேல். நார்மல், நம்ம என்ன சொல்கிறோம்னா, இதானங்க நார்மல் வாழ்க்கை, இதான நார்மல் ஹியூமன் பீயிங் அப்படின்றோம். இதுதான நேச்சுரல் அப்படின்னு சொல்கிறோம், இதான நேச்சுரல். ஆனால் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் நேச்சுரலாக வாழ்கிறதுக்கு அழைக்கப்படலை, சூப்பர் நேச்சுரலாக வாழ்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சூப்பர் நேச்சுரல்னால் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். சூப்பர் நேச்சுரல்னால் ஏதோ அப்படியே ஆகாயத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. சூப்பர் நேச்சுரல்னால் நம்முடைய சூழ்நிலைகள், காணப்படுகிற காரியங்களின் மேலே கண்ணை வைக்காமல் காணப்படாத உலகத்தில் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதன் மேலே கவனம் வைக்கிறது. அதுதான் சூப்பர் நேச்சுரல். வேறு சூப்பர் நேச்சுரல்னால் என்னமோ நினைக்கப்படாது, ஏதோ வானத்தை வில்லா திரிச்சு கயிறா திரிச்சு அப்படியே, அது இல்லை. இது அன்றாட வாழ்க்கையிலே நம் அன்றாட காரியங்களை நாம் சந்திக்கும் பொழுது, நம்முடைய அன்றாட காரியங்களை சந்திக்கிறோம் பாருங்க, பிரச்சனைகளை சந்திக்கிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம். நம்ம இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறதுனால சவால்கள் நமக்கு வருகிறது, தேவைகள் நமக்கு மலை மாதிரி நிற்குது. ஸோ அதையெல்லாம் மேற்கொள்றதுக்கு வழிகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதுலேயே உட்கார்ந்து அழுது, அது உலக மக்கள், இயேசுவை அறியாத மக்கள், இந்த வேதம் தெரியாத மக்கள், தேவனுடைய பிரின்சிபிள்ஸ் அறியாத மக்கள்,
அதை உட்கார்ந்து அழுது வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதை தவிர வேற வழி இல்லை. They do not know God. They do not know the principles of God. தேவனுடைய வழிகள் தெரியாது, தேவனுடைய விதிகள் தெரியாது, வார்த்தை தெரியாது. ஆனால் நமக்கு கர்த்தர் வார்த்தை எழுதி கொடுத்திருக்கிறார். நல்ல தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், நம்ம மேல் அன்பு செலுத்துகிற தேவன். நம்ம அதிலேயே மூழ்கி போகக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம அதிலேயே அப்படியே நொடிஞ்சு போய் அப்படியே படுத்துடக்கூடாது, முடங்கி போயிடக்கூடாது. எழும்பணும். சவால்கள் இல்லாமல் இல்லை, பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, நம்மை சுற்றி கடினமான சூழ்நிலைகள் இல்லாமல் இல்லை. பட் ஹவு டு ஓவர் கம் இட்? பாருங்க, இயேசு கூட இருந்த சீஷர்களே அதை பார்த்துட்டு, நான் அந்த பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். 37வது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் இயேசு தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, இப்பதான் இவங்க பேசுறத கவனிங்க, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, நாங்கள் மடிந்து போகிறது, அதாவது நாங்கள் சாகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அலை அடிக்கிறது உண்மை, காற்று அடிக்கிறது உண்மை, அலைகள் படவை நிரப்பினது உண்மை, படவு அமிழத்தக்க விதத்தில் அலைகள் ஆக்ரோஷமாய் வீசுகிறது உண்மை. இதெல்லாம் நடக்கிறது உண்மை. ஆனால் இவங்க இன்னும் சாகலை, இன்னும் இவர்கள் மடிந்து போயிடல. ஆனால் இவங்க என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க பாருங்க. காணப்படுவது அலை, காணப்படுவது புயல், காணப்படுவது இந்த இயற்கையில் நடக்கிற ஒரு காற்று, பயங்கரமான காற்று. இதெல்லாம் காணப்படுகிற உலகத்தோடு தொடர்புடையது. காணப்படுகிற உலகத்தில் இதெல்லாம் அவர்கள் கண்களுக்கு தெரியுது, இதை பார்க்குறாங்க, உணர்றாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே, இதில் அவங்க கவனத்தை செலுத்தின உடனே இவர்கள் என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, இன்னைக்கு நமக்கு கடைசி நாள், இன்னைக்கூட நம்ம செத்துருவோம், அவ்வளோதான், சாக போகிறோம். இன்னும் சாகலை, ஆனால் சாகத்தான் போகிறோம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க இவங்க. அதான் விதின்னு நான் சொன்னேன். இது ஒரு லா, இதான் கோட்பாடு. நீங்கள் காணப்படுகிற உலகத்தின் மேலே கண்ணை வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக காணப்படாத தீமைகளின் மேலே, காணப்படாத தீமைகளின் நிச்சயத்துக்குள்ள அது நம்மை கொண்டு போய்விடும். ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் அதே படவுல, அதே அலைகளின் மத்தியில், அதே புயலின் மத்தியில், அதே காற்றுகளின் மத்தியில் அப்படியே அமிழத்தக்கதாக இருக்கிற அந்த படவுல ஒருத்தர் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கிறார். 30 லட்சம் பேர் வேற மாதிரி இருந்தாங்க, 2 பேர் வேற மாதிரி இருந்தாங்கல்ல. நான் சொன்னேன் பாருங்க, யோசுவா, காலேப். அதுபோல இங்க 12 பேர் வேற மாதிரி இருக்கிறாங்க. ஒருத்தர், ஒரு இயேசு, அவர் இத்தனை அலைகளின் மத்தியில், காற்றுகளின் மத்தியில் தூங்கி கொண்டிருக்கிறார். எப்படி தூங்க முடிந்தது? எப்படி நித்திரையா இருக்க முடிந்தது? ஹவ்? அப்படின்னா அவர் இயேசு இந்த காணப்படுகிற உலகத்தோடு ரொம்ப தன்னுடைய மனதை செலுத்தாதவர். அவர் அதிகமாய் காணப்படாத உலகத்தில் இருக்கிற பிதாவோடு நேரத்தை செலவழித்தவர். காணப்படாத அதனால தான் அடிக்கடி அவர் பிதாவை குறித்து சொல்வார், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். என் பிதா சொல்கிறதையே நான் சொல்லுகிறேன், என் பிதா செய்கிறதையே நான் செய்கிறேன். என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். அப்போ அவர் காணப்படாத பிதாவோடு, காணப்படாத உலகத்தோடு தொடர்பு, அதை குறித்த எண்ணம், அதை குறித்த சிந்தை, அதை குறித்த தியானம், அதிலேயே அவர் மூழ்கி போனதுனால இத்தனை காற்று, இத்தனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. எப்படியா இவர் தூங்க முடிஞ்சது? எப்படி இவர் தூங்குறார்? எப்படி இவரால் நித்திரையா இருக்க முடியும்?
அப்படின்னா அவருடைய இருதயம் எந்த விதத்திலும் காணப்படாத தீமையோடு அவருடைய மனசு போய் ஒட்ட மாட்டேங்குது. ஏன்? காணப்படுகிற காரியத்தில் ஒட்டலை. காணப்படுகிற காரியங்களிலே அவருடைய மனசு ஒட்டலை. காணப்படுகிற காரியம் இருந்தது உண்மை. அவரும் அதே கடல்ல, அதே படகுல, அதே அலைகளின் மத்தியில் போனாலும் அது அவருடைய மனசை தொடவே இல்லை. ஏன்னா அப்படி அவர் ஆஸ் அ மேன், ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா அவர் அதான் ஐடியல் மேன் சொல்றோம். இயேசு, ஜீசஸ் வாஸ் த ஐடியல் மேன். அவர்தான் ஒரு மனுஷன்னா எப்படி இருக்கணும்ன்றதை வாழ்ந்து காண்பித்து விட்டு போனார். அவரை போலவே நம்மளும் வாழ முடியுன்றதை காமிச்சிட்டு போறதுக்கு தான் வந்தார். அவர் காணப்படாத உலகத்தோடு தொடர்பு, காணப்படாத உலகத்தை குறித்த எண்ணம், அதை குறித்த சிந்தை, பிதாவினுடைய வார்த்தை, பிதாவினுடைய சத்தம், பிதாவினுடைய அன்பு, இதில் அவர் அதிகமாய் கவனத்தை செலுத்தி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாளில் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விதி, கோட்பாடு. காணப்படுகிற உலகத்தில் நடக்கிற காரியங்களை நீங்கள் அதிகமாய் சிந்தித்து, அதிகமாய் யோசித்து, அதிலேயே நீங்கள் வாழ்வீர்களானால், கோட்பாடு என்னன்னா, ஆட்டோமேட்டிக்காக காணப்படாத தீமைகளுக்கு நேராக உங்கள் மனது திருப்பப்படும். இப்போ இந்த காணப்படுகிற காரியம் நான் சொல்லும்போது, காணப்படுகிற தீமையான சூழ்நிலையினாலும் சரி, நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே உங்கள் கவனத்தை ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. ரொம்ப முக்கியம். காணப்படுகிற நன்மைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வெற்றி, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஜெயம், இதெல்லாம் நல்லது. ஆனால் உங்கள் மனசு இதிலேயே லயித்து போயிடக்கூடாது. இந்த காணப்படுகிற காரியத்தில் நீங்கள் அதிகமாக உங்கள் கவனத்தை செலுத்துனீங்கன்னா, லா என்னன்னா, அது கொஞ்ச நாளையில் காணப்படாத தீமைக்குள்ள உங்களை நடத்திடும். காணப்படாத தீமையை குறித்த எண்ணம் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துடும். என்ன பாஸ்டர், காணப்படுகிற நன்மையான காரியங்களை கூட நம்ம அதை கூட நம்ம நினைக்கக்கூடாதா? நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், அதோட விட்டுறணும். அதுலேயே லயித்து போயிடுறாங்க பாருங்க. இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக ஆசீர்வாதம், இந்த உலக நன்மை தான் நமக்கு நமக்கு சதம் என்று, அதுவே வாழ்க்கை என்று அதிலேயே மூழ்கி போகிறவர்கள், you are in a dangerous position. I am sorry to tell you. வருத்தப்படுறேன், பட் அது உண்மை. ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் கர்த்தர் ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஞானமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், நீ அங்கே போ, கானானுக்கு போய் நீ கட்டாத பட்டணங்களை, வசதியான பட்டணங்களை, சகல வஸ்துக்களாலும் நீ நிரப்பாத நல்ல வீடுகளையும், நீ வெட்டாத துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் நீ சுதந்திரித்து கொண்டு, நீ அங்கே புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் அவரை நினைப்பாயாக. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். பெரிய பட்டணம், பெரிய வீடு, சகல வஸ்துக்கள், வெட்டாத துறவு, நடாத திராட்சை தோட்டம், அதிலே மூழ்கிறாத. உன் மனசு அதிலே லயித்து அதுவே வாழ்க்கை நினச்சிடாத. அவரை மறந்துடாத. காணப்படாத தேவனோடு தொடர்பு வை. அதனால் நன்மைகளோ ஆசீர்வாதங்களோ வெற்றியோ, நமக்கு கிடைத்த வெற்றியோ, எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் அவர்கிட்ட வந்தது, அவர்கிட்ட வந்தது. அநேகர் எங்கே தப்பு பண்ணிடுறாங்கன்னா, ஒன்றும் இல்லாமல், ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல், ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றி இல்லாமல் கர்த்தர்கிட்ட வரும் பொழுது, கர்த்தரை நெருங்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை பிடிக்கும் பொழுது, எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் வெற்றியையும் வாழ்வையும் வளத்தையும்
கர்த்தர் கொடுக்குறார். அப்படி கொடுக்கும்போது என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா, அதுலேயே மூழ்கிடுறாங்க. அதுதான் வாழ்க்கை, இவ்வளோதான், இதுக்கு தான் நான் வந்தேன், இதுதான் இந்த வெற்றி ஜெயம். அது கொஞ்சம் கொஞ்சமாக காணப்படாத தேவனிடத்திலிருந்து நம்முடைய மனதை பிரிக்கிறது, நம்முடைய எண்ணங்களை பிரிக்குது. அதனால தான் கர்த்தரை துதிக்கிறத மறக்கவே கூடாது, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறத மறக்கக்கூடாது. சகலமும் உனக்கு பரிபூர்ணமாயிருக்கையில் நீ களிகூர்ந்து கர்த்தரை துதின்னு வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, நீ சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையில் நீ கர்த்தரை களிகூர்ந்து கர்த்தரை துதிக்காம விட்டதுனால எல்லாம் குறைவுபட்டு போயிடுச்சுன்னு எழுதப்பட்டிருக்கு. உனக்கு எல்லாம் குறைவுபட்டுருச்சு. எதுக்குன்னா சகலமும் பரிபூர்ணமாக இருக்கல, நீ கர்த்தரை நினைக்கல, அந்த பரிபூர்ணத்தின் மேலே கண்ணை வச்சுட்ட. அதனால தான் விதியை கவனிங்க, லாவை நான் பேசிகிட்டு இருக்கிறேன் சார். லா காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற எதன் மேலும் உங்கள் மனது போய் அப்படி பற்றி பிடிக்கக்கூடாது. பிடிச்சிச்சுன்னா டேஞ்சர், டேஞ்சர், இட்ஸ் டேஞ்சர். கர்த்தர் நமக்கு உதவுவாராக. பாருங்க, இதை வாஸ்து முடிச்சிடுறேன். நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? என்ன சொல்றார் கவனிங்க. ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? ஏன் இப்படி காணப்படாத தீமையை குறித்து நினைத்தீர்கள்? அதான் பாயிண்ட். காணப்படாத தீமை, சாவு என்பது இன்னும் வரல, உனக்கு மரணமே வரல. எந்த முடிவுக்கு வந்த நீ? அலையும் காற்றையும் பார்த்த உடனே ஒரு நேச்சுரல் மேன் மாதிரி, நார்மலான ஆள் மாதிரி எப்படி நீ இந்த முடிவுக்கு வரலாம்? ஏன் 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 காணப்படாத தீமையின் மேல உன் கண்ணு போச்சு? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? இப்ப பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். ஏன் உங்களுக்கு காணப்படாத நன்மைகளின் நிச்சயம் இல்லாமற் போயிற்று? விசுவாசம் இஸ் ஈக்குவல் டு காணப்படாதவைகளின் நிச்சயம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை இங்கே ஆவியானவர் இன்னும் கூர்மைப்படுத்துகிறார், அதை துல்லியமாக சொல்ல விரும்புகிறார். என்னன்னா, விசுவாசம் இஸ் ஈக்குவல் டு காணப்படாத நன்மைகளின் நிச்சயம். காணப்படாத உலகத்தில் இருக்கிற நன்மைகளை குறித்த நிச்சயம்தான் விசுவாசம். நாளைக்கு நான் தொடர்றேன். இந்த காணப்படுகிறவைகளின் நிச்சயம் எனக்கு இல்லாமல், காணப்படாத தீமைகளை குறித்த நிச்சயமும் எனக்கு இல்லாமல், இந்த காணப்படாத நன்மைகளை குறித்த நிச்சயம் எனக்குள்ளே இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? வாட் ஐ ஷுட் டூ? நாளைக்கு நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் தெளிவுபடுத்தின உம்முடைய சத்தியங்களுக்காக, அற்புதமான சத்தியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக நீர் எழுதி வைத்திருக்கிற இந்த வார்த்தைகளை நாங்கள் இன்னும் ஆழமாய் தியானிக்க, இன்னும் அதிகமாய் தியானிக்க கர்த்தருக்கு கிருபைதார். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, காணப்படுகிறவைகளிலேயே தங்களுடைய மனதை, எண்ணங்களை, வாழ்க்கையை அவர்கள் செலுத்தி காணப்படாத தீமைகளுக்குள்ள அநேக நேரங்களில் நுழைந்துடுறாங்க. கர்த்தாவே, இந்த நாட்களில் ஒரு தெளிவு உண்டாகட்டும், மனதில் ஒரு தெளிவு உண்டாகட்டும், இருதயத்தில் ஒரு தெளிவு உண்டாகட்டும். கர்த்தாவே, சத்தியத்தை குறித்த அறிவு உண்டாகட்டும். உம்மை பற்றி பிடித்துக்கொள்ள, விசுவாசத்தை பற்றி பிடித்துக்கொள்ள, காணப்படாத நன்மைகளை குறித்த நிச்சயத்திலே அவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Jesus loves you.